திருச்சிற்றம்பலம். ஓம் நமச்சிவாயா. நான் உங்கள் ருத்ராஜ சாமியார் பேசுகிறேன். இந்த கோயிலை பாருங்க. சேலம் மாவட்டத்திலிருந்து ஒரு 45 கிலோமீட்டர் வாழப்பாடியிலிருந்து குறிச்சிங்கிற ஊரில் தீர்த்தகிரீஸ்வரர் ஆலயம் இருக்குது. பழமை வாய்ந்த ஆலயம். எந்த மகராசன் கட்டினாலும் தெரியல, அவன் நல்லா இருக்கணும். இந்த ஆலயத்தை இந்த வில்வ மரம் தான் தாங்கிட்டு இருக்குது. பாருங்க பாருங்க, பழமை வாய்ந்த கோயில். காட்டிக்கிட்டே வரேன் பாருங்க. பாருங்க, எல்லாம் பால் அடைஞ்சு கிடக்குது பாருங்க. இந்த வில்வ மரம் தான் இந்த கோயிலை தாங்குது. இந்த வில்வ மரம் இல்லைனாக்கா எப்பவும் இந்த கோயில் இடிஞ்சிருக்கும். பாருங்க, பழமை வாய்ந்த கோயில் ஐயா. அப்படியே வில்வ மரம் தான் அதை தாங்கிட்டு இருக்கு சாமி. ஓம் நமச்சிவாயா. ஓம் நமச்சிவாயா. பாருங்க சாமி, எந்த காலத்துல எந்த மகராசம் கட்டினானோ பாருங்க. அப்படியே இந்த பக்கம் சாஞ்சிக்கிட்டு இருக்குது பாருங்க. இந்த பக்கம்லாம் பிடிப்பே இல்லை, பிடிமானமே இல்லை. எந்த நேரத்தில் என்ன நடக்குன்னே தெரியாது. அப்பாவுடைய சக்தியில தான் அந்த கோயில் தாங்கிட்டு இருக்குது. பாருங்க ஐயா, கூடாரம்லாம் போட்டிருக்காங்க. சேலத்திலிருந்து கூடாரமாக போட்டிருக்காங்க பாருங்க. பாருங்க ஐயா, நந்தி இருக்காரு, நந்தி பகவான். பாருங்க, தீர்த்தகிரீஸ்வரர் ஐயா. பாருங்க, தீர்த்தகிரீஸ்வரர் பார்த்தீங்களா? தீர்த்தகிரீஸ்வரர் மிகவும் சக்தி வாய்ந்த கோயில் ஐயா. அதனால நல்ல உள்ளம் படைச்சவங்க, பணங்காசு உள்ள மனிதர்கள் தயவு செய்து இந்த கோயிலை புனரமைச்சு கொடுத்தீங்கன்னு வச்சுங்க ஐயா, நீங்க வாழையடி வாழையா உங்க வாரிசுங்க நல்லா இருக்கும், நீங்க நல்லா இருப்பீங்க. காலாங்காலமா உங்க பேரை சொல்லும் இந்த கோயில். பாருங்க ஐயா, சேலம் மாவட்டம் வாழப்பாடி பக்கத்தில் குறிச்சிங்கிற ஊரில் பாருங்க, மலை பகுதியெல்லாம் இருக்குது பாருங்க. மலை சார்ந்த இடம். ஆற்று, இந்த கோயிலுக்கு முன்னாடி ஆறு ஓடுது. ஆறு ஓரமாகவே இந்த கோயில் இருக்குது பாருங்க. இந்த வில்வ மரம் தான் இந்த கோயிலவே தாங்குது சாமி. ஏதோ நல்ல உள்ளம் படிச்சவங்க கொஞ்சம் இதை புனரமைச்சு கொடுங்க, நீங்கள் நல்லா இருப்பீங்க. சரிங்களா ஐயா? வாழ்க வளமுடன். ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய.